வணக்கம். ஜி.எம். வேலுமணி அவர்களுடைய தயாரிப்புல இயக்குனர் கே. சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல எம்ஜிஆர், சரோஜா தேவி, நம்பியார் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பணத்தோட்டம். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன மாதிரி கதை கரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கள்ள நோட்டு கும்பல்கிட்ட சிக்கிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்து யார் அந்த கள்ள நோட்டு கும்பல், எதுக்காக நம்மளை மாட்டி விட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கும்பலை அப்படியே அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ஒரு கதைக்களத்தில் அதற்கு ஏற்றபடி இந்த கதையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு பாடல்களை கொடுக்கறதுங்கிறதே ஒரு சவால். இது மாதிரியான சவால்களை எதிர்கொள்றதுல தான் நம்முடைய மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் சர்வசாதாரணமானவங்களா அசால்ட்டாக டீல் பண்ணிடுவாங்க இந்த விஷயத்தெல்லாம். அதனால அவங்க தான் அந்த படத்துக்கு இசை. இந்த மாதிரி நம்ம பேச போகிற அந்த பாட்டை எழுதியவர் யாருன்னா, இந்த மாதிரி பாட்டை வேறு யாராலும் எழுத முடியும்? நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான். இந்த பாட்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அதையும் புகழ்ந்திருப்பார். சரோஜா தேவி அவர்களையும் புகழ்ந்து லைட்டாக கொஞ்சம் கிண்டலும் பண்ணியிருப்பார் கவியரசர் அவர்கள் வரிகளில். இது ஒரு காதல் பாட்டு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதே இசையே வந்து ரொம்ப அற்புதமாக நம்மளை உள்ளே கொண்டு போவோம். எடுத்தோடனே ஸ்ட்ரிங்ஸு, ஃப்ளூட்டு, கிட்டார் இதெல்லாம் வச்சு ஓப்பனிங் இசை ஒன்று கொடுத்துருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள். அதை கொடுத்து அந்த இசை முடிய விட்டு இந்த ப்ரீலூட் மியூசிக் இருக்கு பாருங்க, எடுத்தோடனே வர்ற அந்த மியூசிக் அது முடிய விட்டு ஒரு பேங்கோஸில் ஒரு சவுண்டு வரும். அந்த பேங்கோஸ் சத்தத்தை கேட்டவுடனே நம்ம தயாராகிடும் இந்த பாட்டை வந்து நல்லா உள்ளே போய் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் தான் ஆரம்பிப்பார். பேசுவது கிளியா, பெண்ணரசி மொழியா, கொத்துமலர் கொடியா, இல்லை கோவில் கொண்ட சிலையா அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் ஆரம்பிக்க, உடனே அவங்க சரோஜதேவி அவர்கள் பாடுவது கவியா, பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா, செந்தமிழர் நிலவா, எப்படி போட்டி போட்டு ரெண்டு பேரும் எழுதியிருக்காரு பாருங்க கவியரசர். இந்த பாடல் முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா கேள்விகளா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதியிருக்க மாட்டாரு, கேள்வியை கேட்டு அப்படியே விட்டுருப்பாரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையா இருக்கும். அதுல பாருங்க, சரோஜா தேவி அவர்களை பார்த்து எம்ஜிஆர் பாடுறாரு, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. என்ன கிளி மாதிரி பேசுறவங்க அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம், கொத்தி கொத்தி பேசுறவங்க. சரோஜா தேவி அவர்கள் தமிழ் பேசுறது அவங்க தெரியும்ல, அவங்க வந்து கன்னடத்து பைங்கிளி, அதுல ஒரு கிளி இருக்கு, அதுக்கு போட்டிருக்காரு பாருங்க, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா இல்லை கொத்து மலர் கொடியா போட்டாச்சு. உடனே அவங்க என்ன பாடுறாங்க பதிலுக்கு, பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா. அதாவது திரைத்துறையிலேயே வந்து வள்ளல்னு யாரை சொல்லுவோம்னா எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்லுவோம். அதுக்காக ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க, பாடுறது வந்து கவி தான் பாடுறீங்களா, நீங்க வந்து பாரி வள்ளல் மகனா. அதுக்கப்புறம் போட்டது தான் சேரனுக்கு உறவா, அவர் வந்து கேரளா எம்ஜிஆர் அவர்கள், அதுக்காக இல்லை செந்தமிழர் நிலவா, கேரளாலேருந்து வந்தாலுமே கூட தமிழர்கள் எல்லாருக்கும் சொந்தக்காரரா இருக்கீங்களே, நீங்க இப்ப கேரளாவை சேர்ந்தவங்களுக்கு சொந்தக்காரரா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சொந்தக்காரரா, பதில நம்மள்டே விட்டுறாரு கவியரசர். இதுதான் பல்லவி. இதுல ரெண்டு இடை இசை இருக்கும். இந்த ரெண்டு இடை இசையுமே அக்காடியனாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸு, ஃப்ளூட்டு, கித்தார் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து மெல்லிசை மன்னர்கள் அசத்தி எடுத்திருப்பாங்க அந்த காலகட்டத்திலேயே. அதில் டிஎம்எஸ் அவர்களுடைய உச்சரிப்பு, பி. சுஷிலா அவர்களுடைய உச்சரிப்பு, அவங்க அந்த பாட்டை பாடின விதம், அந்த பாவத்தோட அந்த அழகோட, அதெல்லாம் அவங்களாம் நம்ம சொல்லியா கொடுக்கணும், அசத்தி எடுத்திருப்பாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு. அடுத்து முதல் சரணத்தில் டிஎம்எஸ் தான் ஆரம்பிப்பார். கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா அப்படின்னு இருப்பாரு நம்ம கதாநாயகிய சரோஜதேவி அவர்களை பார்த்து. உடனே அவங்க பதிலுக்கு, வில்லேந்தும் காவலந்தானா, வேல் விழியால் காதலந்தானா, சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் பாவலந்தானா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. அடுத்து ரெண்டாவது சரணத்துல பாத்தீங்கன்னா சுஷிலா அவர்கள் ஆரம்பிப்பாங்க, மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா, உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா. நம்ம எம்ஜிஆருடைய உள்ளம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செண்டாடும் சேயிழைதானா, தெய்வீக காதலிதானா, செந்தூரம் கொஞ்சம் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழிதானா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாடி முடிப்பாரு. அதுக்கப்புறம் பாட்டு முடிக்கும் போது சுஷிலா அவர்கள் பண்ணியிருப்பாங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாட்டு கேட்டீங்கன்னா அதே மெட்ல பேசுவது கிளியா அப்படிங்கிற அந்த மெட்லயே அப்படின்னு சொல்லி அவங்க பாடி முடிப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. ஒரு 4 நிமிட பாட்டுக்குள்ள ஒரு வரிகள்லையும் சரி, இசையிலையும் சரி, அது மாதிரி ரெண்டு பேரும் அந்த பாட்டை பாடின விதமும் சரி, கற்பனை, கவியரசருடைய கற்பனை வளம், மெல்லிசை மன்னர்கள் இசையில என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி
இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த ஒரு 4 நிமிஷ பாட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற வேலைகள் இருக்கு பாருங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த பாட்டை நம்ம அப்படி ரசிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே தாளத்துல எவ்வளவோ பாடல்கள் வந்திருக்கு. எம்எஸ்வி அவர்களே பாடி காமிப்பாங்க. பேசுவது கிளியா அப்படின்னு சொல்லி பாடுவாரு. அதுக்கப்புறம் மாமரத்து வண்டு அப்படின்னு சொல்லி இன்னொன்னு பாடுவாரு, மாமரத்து வண்டுன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் 2 3 பாட்டு பாடி காமிப்பாரு அவர் ஒண்ணு. இந்த மெட்லியே சமீபத்தில் இந்த ஸ்டைலில் வந்த பாட்டு சொல்லணும்னா, சிறகடிக்கும் நிலவு கரம் பிடித்ததென்னை. அதுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில சொல்லணும்னா, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு இந்த ஒரு ஸ்டைலில் இந்த ஒரு பிரிச்சு பிரிச்சு வர்ற அந்த வார்த்தை இது இருக்கு பாருங்க, இந்த ஒரு ஸ்டைலு. இதுல நிறைய பாடல்கள் இது மாதிரி வந்திருக்கு. இப்படி எத்தனையோ பாடல்களுக்கு இந்த பேசுவது கிளியா பாட்டு முன்னோடியா அமைஞ்சிருக்கு. நம்முடைய மெல்லிசை மன்னர்கள் முன்னோடிகளாக அமைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பெருமைங்கிறத பாருங்க. இந்த அற்புதமான பாடலை பற்றி பேசியதில் நமக்கும் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த பாடல் குறித்தும் நம்முடைய இந்த காணொளி குறித்தும் இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது மாதிரி பல பாடல்கள் பற்றி நம்முடைய சேனல்ல தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும். அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.